வேம்பியர் இதை பற்றி பல படங்கள்ல நாம மனுஷனோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற பேயாக நம்ம பார்த்துருப்போம். அதோட பற்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கூர்மையாக இருக்கும். வேம்பியர் உலகம் முழுவதும் வேறு வேறு பேர்கள்ல இருந்ததாக சொல்லப்படுது. ஏன் இந்தியால கூட ரத்த கட்டேரி மற்றும் வேதாளம் போன்ற பேய் கதைகளை பற்றி நாம கேள்விப்பட்டிருக்கோம். வேம்பியர் பற்றிய உண்மையான தகவல்கள் மேற்கு யூரோப்பால 18ஆம் நூற்றாண்டுல இருந்து பல தகவல்கள் உண்மையான கதைகளாகவும் நாவல்களாகவும் இருக்கு. மனிதன் எத்தனை பழமையானவனோ அத்தனை பழமையானது இந்த வேம்பியர் உண்மையா பொய்யா இதை பத்தின உண்மையான தகவல்கள் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது தான் பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைச்சது. இது சித்தூஸ் அன்ஃபோல்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேம்பியர் பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1745ஆம் வருஷம் எர்லையன் மிசால்னி எழுதிய பயண கட்டுரையில 1734ஆம் வருஷம் வடக்கு செர்பியால அப்ப வாழ்ந்த மக்கள் புதைச்ச சடலங்களை தோண்டி எடுத்து வேம்பியரை கொல்றத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. ஏன்னா இரவுல மட்டுமே வெளிவரக்கூடிய பகல்ல சூரிய வெளிச்சம் வேம்பியர்களுக்கு சேராது. அதனால நைட்ல இரையை தேடக்கூடியது. இப்போ இரவில் நடமாடக்கூடிய மக்களை கொன்றும் ரத்தம் முறிஞ்சு குடிக்கும். அது மட்டும் இல்லாம இறந்தவங்க மறுபடியும் வேம்பியரா எழுந்து வருவாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாரு. செர்பியாவை சேர்ந்த பீட்டர் ஜாக்கோவிச்ங்கிறவர் வேம்பியரா மாறி இருந்ததாகவும் அவரு இறந்த பின்னாடி சடலத்தை அடக்கம் பண்ணி சில நாட்கள் கழிச்சு சடங்குகள் செய்ய தோண்டும் போது அவர் உடம்புல ரத்தம் இன்னும் புதுசாகவும் உடம்பு அன்னைக்கு புதைச்ச மாதிரியே இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம அவரோட தலைமுடி மற்றும் நகங்கள் வளர்ந்திருந்ததாகவும் சொல்லப்படுது. பின்பு அவரோட சடலத்தை கூழுங்கிற மரத்தின் கொம்பை வச்சு அந்த சடலத்தோட நெஞ்சில குத்தி மீண்டும் அடக்கம் பண்ணாங்க. ஏன் கூழ் மரத்தை வச்சு அடக்கம் பண்ணாங்கன்னா கூழ் மரத்தை வச்சு குத்தும் போது அந்த சடலத்தை விட்டு வேம்பியரான கெட்ட ஆத்மா ஓடிடுங்கிறது நம்பிக்கையா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல உண்மையான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாந்துல வென்ட்ரிச்சிஸ்ங்கிற செருப்பு தைக்கும் தொழிலாளி தன்னோட கழுத்தை தானே வெட்டிக்கிட்டு இறந்துட்டாரு. அவரை அடுத்த நாளே அடக்கமும் பண்ணிடுறாங்க. அவரை அடக்கம் பண்ண அடுத்த நாள்ல இருந்து அங்க இருந்த மக்கள் தூங்கும் போது இரவுல அவங்கள தூங்க விடாம பண்றதும் அவங்க கைகளை கால்களை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு அசைய விடாம துன்புறுத்துறதும் அவங்க உடம்புல பெரிய பெரிய ரத்த காயங்களை உண்டாக்கி சந்தோஷப்பட்டுகிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பல மாதங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்கள் ஒரு நாள் அந்த உடலை தோண்டி எரிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ அந்த உடலை அவங்க எடுக்கும் போது இறந்து பல மாசமான அந்த உடம்பு நேத்து போச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கூட அழுகாம அப்படியே இருந்திருக்கு. அதை பார்த்ததும் எல்லாரும் கொஞ்ச நேரம் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. பின்பு அந்த உடலை எடுத்து துண்டு துண்டா வெட்டி எரிக்கிறாங்க. அப்படி வெட்டும் போது இன்னொரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த உடம்புல கொஞ்சம் கூட இதயத்துக்கு எதுவுமே ஆகாம அப்படியே இருந்திருக்கு. பின்பு அவங்க மத சடங்குகள் பண்ணி மரத்தாலான கூர்மையான பொருளை வச்சு அந்த இதயத்தை குத்தி அதையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் அமானுஷமான எந்த விஷயங்களும் நடக்காம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வரலாற்று முழுக்க இந்த வேம்பியர் பற்றிய உண்மையான பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல நான் சொன்னது சில விஷயங்கள் தான். இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நினைச்சீங்கன்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.